கையில ரத்தம் சொட்ட சொட்ட கத்தி எதிர பெணமா விழுந்து கிடக்கிற ஒருத்தர். அந்த கத்திய பிடிச்சிட்டு நிக்கிறது ஒரு பெண். போலீஸ் வராங்க, விலங்க மாட்ட போறாங்க. அப்போ அந்த பெண் ஒரு சட்ட புத்தகத்தை எடுத்து போலீஸ் மூஞ்சில வீசுறாங்க. ஏய், ஐபிசி புக்க படிச்சு பாரு. கொலை செஞ்சா ஹீ ஷால் பி பனிஷ்டுன்னு தான் போட்டிருக்கு. அதாவது அவன் தண்டிக்கப்பட வேண்டும்னு தான் சட்டம் சொல்லுது. நான் அவள், ஷீ. சோ எனக்கு தண்டனை கிடையாது. டாடா அப்படின்னு அந்த பெண் சொல்லிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆக முடியுமா? அவன்னு சட்டத்துல எழுதியிருந்தா அது ஆம்பளைக்கு மட்டும்தானா? இல்ல பொம்பளைங்களும் சிக்குவாங்களா? பெண்கள் தப்பு பண்ணா ஐபிசி என்ன சொல்லுது? வாங்க, சட்டத்தோட இந்த ஜெண்டர் கேம செக்ஷன் 8 வச்சு உடைப்போம். நண்பர்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஐபிசி செக்ஷன் 8. இதோட டைட்டில் ஜெண்டர். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆனா பிரிட்டிஷ்காரன் இந்த ஐபிசியை எழுதும்போது ஒவ்வொரு வரியிலும் ஹீ ஆர் ஷீன்னு எழுதிக்கிட்டு இருந்தா புக் சைஸ் எகுருமேன்னு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டான். அதுதான் செக்ஷன் 8. செக்ஷன் 8 சிம்பிளா ஒரே வரியில என்ன சொல்லுதுன்னா, the pronoun he and its derivatives are used of any person whether male or female. அதாவது ஐபிசி சட்ட புத்தகத்துல எங்கெல்லாம் ஹீ அவன்னு வருதோ, எங்கெல்லாம் ஹிம் ஹிஸ்ன்னு வருதோ அது ஆண்களை மட்டும் குறிக்காது, அது பெண்களையும் சேர்த்துதான் குறிக்கும். சட்டத்தோட பார்வையில ஹீங்கிற வார்த்தைக்கு பர்சன்னு தான் அர்த்தமே தவிர மேல்னு அர்த்தம் கிடையாது. சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெண் கொலை பண்ணிட்டு சட்டத்துல ஹீ தானே போட்டிருக்குன்னு வாதாட முடியாது. ஐபிசியை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஷீ. அவன் என்பதில் அவளும் அடக்கம். சோ லேடீஸ், தப்பு பண்ணிட்டு கிராமர் மிஸ்டேக் காட்டி தப்பிக்கலான்னு கனவு காணாதீங்க. சட்டம் தெளிவா இருக்கு. சரி, இப்போ ஆனா பெண்ணாங்கிற டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா அடுத்து ஒரு பெரிய வில்லங்கம் இருக்கு. சட்டத்துல ஒருத்தன் தப்பு பண்ணா என்ன தண்டனைன்னு போட்டிருக்கு, சிங்குலர். ஒருவேளை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரை கூட்டிக்கிட்டு போய் ஒரு கிரைம் பண்றேன். நீங்க ஒருத்தனை தானே அரெஸ்ட் பண்ண முடியும். நாங்க கும்பலா வந்திருக்கோம், எங்களை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஒருமை சட்டத்தை வச்சு பன்மை குற்றவாளிகளை தண்டிக்க முடியுமா? தனியா பண்ணா தப்பா, கூட்டமா பண்ணா தப்பா? இத பத்தி ஐபிசி செக்ஷன் 9 என்ன சொல்லுது? அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அத அடுத்த வீடியோல பாப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சட்டம் கற்போம்.